20 தீயவர்களையும் அழைத்து வைத்தார்கள். அதீத சக்தி கொண்ட மந்த சக்தியை கொண்ட ஒரு இடத்தில் அதை 10 சாவிகளை கொண்டு திறக்க முடியும். அந்த 10 சாவிகளையும் என் குருநாதரும் ஒரு 10 அவர்களின் சிஷியர்களான எங்களிடம் கொடுத்து மறைத்து வைக்க சொன்னார்கள். அந்த சாவினை நாங்கள் மறைத்து வைத்தோம். இந்த சூழ்நிலையில் அந்த மன்னரும் அந்த 3 தளபதிகளும் அந்த போரில் இறந்தார்கள். அவர்கள் இறப்பினை துளியளவும் ஏற்றுக்கொள்ளாத என் குருநாதரான அவரிடம் இருந்த அதீத சக்தியை கொண்டு அந்த மூவரையும் மீண்டும் உயிர் பிறக்க செய்யலாம் என்று மந்திர சொற்களை சொல்லி மிக அதீத தவம் கொண்டு அந்த மூவரின் மீது ஒரு மந்திர சொல்லினை பதித்தார் அவர்களின் ஆத்மாவுடன். அப்பொழுதுதான் அந்த மூவரும் உயிர் பிறப்பார்கள் என்று நினைத்தார்.